இத்தனை வருஷம் வந்து உங்களை டெலிவிஷன்ல பார்த்தோம். இப்போ வெள்ளித்திரையில கலக்கிட்டு இருக்கீங்க, நிறைய படங்கள் பண்றீங்க. அண்ட் பெரிய பெரிய வாழ்த்துக்கள், ஒரு பெரிய ஸ்டாரோட ஒரு பயங்கரமான படத்துல பண்றீங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க, என்ன மாதிரியான ரோலா இருக்க போது, என்ன மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன மாதிரி ரோல்னு நான் சொல்ல முடியாது. இப்போ அந்த படத்துல பண்றது உண்மை. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, சென்னை ஷெட்யூல்ல ஃபுல்லாவே இருந்திருக்கேன். மற்றபடி வேற ஏதாவது நான் அப்டேட் கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சார் என்னை வந்து செஞ்சிருவாரு. அதனால அப்டேட்டா என்ன கேட்க கூடாது. ப்ரொடியூசர் தானு சார் இருக்காரு, இல்ல வெற்றிமாறன் சார், இல்லைன்னா நீங்க டைரக்டா தலைவன் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஓகே, சோ ஒரு செம பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும்ல எஸ்டிஆர்னு நாங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் டெஃபினட்டா சரத் அவர் வந்து என்ன ஒரு காம்பினேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன காம்போல வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறதுல பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குது. சும்மா அப்படி இப்படின்னு ஒரு கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. நானே ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கூப்பிடும் போது உனக்கு ஒரு ரோல் இருக்குடா வாடா அப்படின்னு சொன்னாரு. நான் நினைச்சேன் ஐயோ இந்த கடையில டீ ஆத்துற சீன் வந்தா கூட எனக்கு ஓகே அப்படின்னா. ஆனா கூப்பிட்டு கொடுத்தது சின்ன ரோல் நினைச்சது, அது கொஞ்சம் பெரிய ரோலாவே இருந்தது. அது ரொம்ப ஹாப்பி. அதாவது பசியில இருந்து வெஜ் ரோல் கிடைச்ச மாதிரி எனக்கு இந்த ஒரு அரசல்ல ஒரு ரோல் கிடைச்சது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மத்தபடி அது என்ன ரோல்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்லி எங்க மனசை உடைக்கிறீங்க நீங்க. ஆனா எஸ்டிஆர் கூட உங்களை நாங்க எக்ஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, பார்க்கலாம், ஒண்ணா பார்க்கலாம்.